ஏசாயாவின் புஸ்தகம் 44:24. ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்ல. 44:24. ரைட், வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்மா. உன் மீட்பரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவ்வளோதான், அதுதான். அதோடு நிறுத்தி கொள்வோம். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம். என்னென்ன காரியம் செய்யணும்னு நீங்கள் பயந்துட்டு வந்தீங்க இல்லையா? மனுஷன் செய்வானோ செய்ய மாட்டானோ, ஸ்தோத்திரம், காலவாரி விடுவானோ தெரியாதே, ஸ்தோத்திரம், இது நடக்குமா நடக்காதா, என் தெய்வமே இதை மாற்றுவீரா மாற்ற மாட்டீரா ஆண்டவரே என்று நினச்சி வந்தோமோ, அதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சிலவற்றை அல்ல எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த ஒரு வார்த்தை போதாதா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போடுறதுக்கு? இல்லையா? இந்த ஒரு வார்த்தையிலே எல்லா நன்மையும் நடங்கியிருக்குது. அப்போ நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்படின்னா, குட் காட் கிவ்ஸ் குட் திங்ஸ். ஆமென். பிக் காட், He gives big things. He does big things. Great God does great things. Hallelujah. எனக்கு ஒரு மந்திரம் நல்லா இந்த காலையில் கிடச்சிருச்சு. ஹல்லேலூயா. இனிமேல் இதை வாயில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். குட் காட் கிவ்ஸ் குட் திங்ஸ், பிக் காட் கிவ்ஸ் பிக் திங்ஸ் அண்ட் கிரேட் காட் டஸ் கிரேட் திங்ஸ். ஹல்லேலூயா. ஆக அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம், அவரால் அன்றி ஒன்றும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமென். ரெண்டாவது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறதற்கு ஆசைப்படுகிறது. ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. ரொம்ப ஆசை. இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தாய்மார்கள் ஆகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணுன்ட்டு தானே ஆசைப்படுறோம். அந்த செய்கிறத நம்ம என்னைக்காவது சொல்லி காட்டி செய்கிறோமா? இல்லை. இட் இஸ் அவர் ப்ளஷர். நம்முடைய அது ஒரு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் சம்பாதிச்சாலும் கூட, ஸ்தோத்திரம், சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் கூட, அவங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா அவன் சம்பாதிக்கிறான் அவனே கட்டட்டும் அப்படின்னு ஒரு சொல்ல மாட்டோம். இல்லை நான் செய்கிறேன் அப்படிமோ. அதுதான் ஒரு தகப்பனுடைய ஒரு ஒரு ஆசை, ஒரு இஷ்டம். அவன் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போட்டோம், நம்ம வீட்டுக்கு அவன் வந்திருக்கான்னா, பிள்ளை வந்திருக்கு, நான் செய்வேன், நீ கொடுக்காத நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற தகப்பன்மார்கள் இந்த பூமியில் எத்தனை பேர்? நம்ம எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வழியே இல்லை, ரொம்ப புவர், கூலி வேலை செய்கிறான் அப்பா அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் ஓரளவுக்கு தகப்பன் வசதியாக இருந்தால் பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் கூட அவங்களோட இல்லை நான் கட்டுறேன், அந்த ஃபீஸ் நான் கட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு கூட ஒரு பாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். நமக்கு வசதி இருக்குமானால் ஆசையோடு கூட பாரத்தை, பேரம்பேத்தி இருக்குது, பேரம்பேத்தியுடைய ஸ்கூல் ஃபீஸு தாத்தா கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டு வர்றோம். வசதி இருந்தால் கட்டிட்டு வர்றோம். ஏன்னா அது ஒரு ப்ளஷர். அது ஐயோ என் பணம் போகுதே அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, நினைக்கவும் கூடாது. அது போல் அது ஒன்றுமே இல்லை. நமக்கு வசதியை பொறுத்து தான் நம்ம நன்மையை செய்கிறோம். வசதியை பொறுத்து தான் நன்மைகளை செய்கிறோம். தேவனுக்கு என்ன வசதி குறைச்சி, சர்வ வல்லவருக்கு என்ன குறைச்சி? உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, நானே கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னேன். ஆமென். அப்போ அவர் சொல்கிற, அவர் ஆனந்தமாய் சொல்லுகிற வார்த்தை இது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா களி கூறணும் அந்த காலையில். ஆமென். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி சிம்பிளான பிரசங்கம் தான், ரொம்ப பெரிய பெரிய பிரசங்கம் கிடையாது. ஆழங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல.
ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு நம்ம போகிறோம். நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன். அவ்வளோ, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே அவசியம் இல்லை. இது வரைக்கும் செய்த தெய்வம் யார்? கர்த்தர் தான் செய்தார். இனிமேலும் கர்த்தர் நான் தான் பயப்படாதேன்னு சொன்னார். இப்போ இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். வானங்களே களி கூர்ந்து கழித்து பாடச் சொல்றார். வானங்களை களி கூர்ந்து துள்ளி குதித்து பாடச் சொல்றார். கர்த்தர் இதை செய்தார். கர்த்தர் செய்தார், மனுஷன் செய்யல. கர்த்தர் செய்தார். என்ன செய்தாராம்? பூதலத்தின் தாழ்விடங்களே நீங்கள் ஆர்ப்பதியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் துள்ளி குதிக்க சொல்றார்? கொஞ்சம் நீங்க துள்ளி குதிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த காடுகள் துள்ளி குதிக்கிற காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாக குதிக்கணும். ஏன்னா நம்மளை தேவன் மீட்டார். காடை மீட்டாரு, மலையை மீட்டாருன்னு ஒன்றும் இல்லை. அது உயிர் இல்லாத இது. அது உயிர் இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னா அது கர்த்தரை பாடும், நமக்கு தான் தெரியல. ஆமென். அப்போ கர்த்தர் யாரை துள்ளி குதிக்க சொல்றாருன்னா வானங்கள். அப்போ வானங்களுக்கும் ஜீவன் உண்டு, அது பேசும். அல்லேலூயா. அது பாடுமா? நமக்கு தான் தெரியாது. நம்ம 5 சென்சஸ்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அல்லேலூயா. வானங்களை கழித்து பாட சொல்றார். நீங்க என்னோட நீங்க ரொம்ப கலிகூர்ந்து இருக்கணுமே. கழித்து பாட சொல்றார். குதிச்சு குதிச்சு வானங்கள் பாடுங்கிறார். அது எப்படி குதிக்குமோ எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்க, சாரி, என்கிட்ட பதில் இல்லை, உங்கள்கிட்டையும் பதில் இல்லை. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். வானங்கள் டான்ஸ் ஆடுது. வானங்கள் நம்புற மாதிரி இருக்குதா? அவ்வளோதான். ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. உண்மையாக கர்த்தர் அதை பண்ண வைக்கிறார். வானங்களே நீங்கள் டான்ஸ் ஆடி பாட சொல்றார். அப்போ அதுக்கு சத்தம்னு ஒன்று இருக்குமாமே. அல்லேலூயா. கர்த்தர் இதை செய்தாராம். இங்க பாருங்க, அடுத்து பூதலத்தின் தாழ்விடங்களே, கீழே பூதலத்துடைய பூமியோட தாழ்விடங்களை நீங்க என்ன செய்யணும்? அப்ப அங்க பூமியின் அடிபூமி ஆர்ப்பரிக்குமா? வானங்கள் பாடுது, பூமி ஆர்ப்பரிக்குது, தாழ்விடங்கள் ஆர்ப்பரிக்குது. மனுஷன் பாருங்க ஆண்டவரை துதிக்காம இருப்பான் இல்லையா? மனுஷன் ஆண்டவரை அறியலை. ஸ்தோத்திரம். சிருஷ்டியை வணங்கிட்டு இருக்கிறான். சிருஷ்டி கர்த்தரை வணங்குறதுக்கு பதிலாக சிருஷ்டியை வணங்கிட்டு இருக்கிறான். அப்போது ரொம்ப சந்தோஷம். அதில் ஆர்ப்பரியுங்கள். அடுத்து இதில் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு பார்க்குறேன். காடுகள், இனி காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். அது சத்தம் போடுது. காட்டில் இருக்கிற மரம் எல்லாம் சத்தம் போடுது. ஒரு சத்தம் போடுவோமா நம்ம? இப்படி செய்யலைன்னா காடு நம்மளை திட்டும், வானங்கள் நம்மளை பார்த்து திட்டும். ஏய் என்னப்பா, கர்த்தர் எங்களுக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார், எங்களை பாட சொல்லி இருக்கிறார்னு வானங்கள் சொல்லும். பூமியின் தாழ்விடங்கள் என்ன சொல்லணும்னா எங்களை ஆர்ப்பரிக்க சொல்லி இருக்கிறார், நாங்கள் ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியாது, சர்வ வல்லவர் சொல்லிட்டாருன்னு. காடுகள் என்ன சொல்லும்? முழங்க சொல்லி இருக்கிறார், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இதெல்லாம் எதுக்காக எங்களை இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு? உங்களுக்காக தாண்டான்னு சொல்லும். அல்லேலூயா. உங்களுக்காக தான் அப்படின்ட்டு. பிறகு மலைகள், அடுத்து என்னவா? பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் எதை செய்தாராம்? இதை செய்தார். எதை செய்தார்? யாக்கோபை அவர் மீட்டு கொண்டாராம். பா 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 தமது சுதந்திரமாகிய கைகளின் விரல்களின் கிரியைகளாகிய யாக்கோபை அவர் கிரயங்கொடுத்து மீட்டு கொண்டாராம். இந்த சந்தோஷம் பொறுக்க முடியாம யார் யார்ட்டெல்லாம் டான்ஸ் ஆட சொல்றார். 10 வெள்ளி காசுகளில் 1 தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு விளக்க கொளுத்தி பெருக்கி கிறுக்கி உருக்கி என்னெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு தன்னோட நிறுத்தி கொள்ளலாம். யாப்பா இனிமேல் தொலைக்கக்கூடாதுன்னு பர்ஸில் ஒழுங்காக வச்சு பீரோவில் வச்சு பூட்டியிருக்கலாம். டாடா தன்னோடு நிறுத்தாதபடிக்கு இது ஊரெல்லாம் கூட்டி சந்தோஷப்படுங்கள்னு சொன்னா
என் ஆண்டவருடைய சந்தோஷம் யார் நிமித்தம்னா நம் நிமித்தம்தான். அல்லேலூயா. நம் நிமித்தம் அவ்வளவு சந்தோஷமா? அடாடா, யோசிச்சு பாருங்க, இன்னும் எப்படி கர்த்தர் விடுவார்? அல்லேலூயா. நம்ம அப்படி அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம துள்ளி அவ்வளவும் துள்ளி குதிக்குது, நம்ம துள்ளி குதிக்கலை. பாவி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் துள்ளி குதிங்க. ஆடை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ஆடு காணாமல் போச்சு, அது கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க. அல்லேலூயா. 2 பேரில் ஒருத்தனை காணோம், அவன் வந்துட்டான் திரும்பி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரித்தவன் இப்பொழுது உயிரோடு வந்துட்டான் சொல்லி மேளதாளங்கள். அன்னே அப்பா, மேளதாளங்கள், பயங்கர சாப்பாடு, வர்றவனுக்கெல்லாம் சாப்பாடு, சும்மா ரசஞ்சோறு கிடையாது. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். ரசஞ்சோரா போட்டாரப்பா? வர்றவனுக்கெல்லாம் வெட்டு, மாடை வெட்டு, பீஃபை வெட்டு, பீஃப் பிரியாணி போட்டு தாக்கி தள்ளி. அப்பா, அந்த ஒரு அப்போ மீட்பின் சந்தோஷம் முதலாவது எவனுக்கு வருதோ என்னவோ தெரியல, தேவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்று நாம் மீட்கப்பட்டது கர்த்தருக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை செய்தார். இதை நீங்கள் அப்படியே அந்த கம்பேர் பண்ண, அந்த காயின் லூஸ் பண்ண கேஸு, ஒரு ஆடு காணாமல் போன கேஸு, ஒரு மனுஷன் காணாமல் போன கேஸுக்கு பக்கத்தில் வரல. அப்படி வரலையா? களி கூறுற ஜனங்கள் உண்டோ இங்கே? ஆமென். நாம் எப்படி களி கூறணும்னா தேவனை போல களி கூறணும். இங்கே தேவன் களி கூறுறதாகத்தான் பார்க்குறேன், நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, சோதரம். நம்மளை மீட்டு கொண்டாராம். இதை செய்தார். இஸ்ரவேலில் மகிமைப்படுகிறார். ஒன்று, நம்மை மீட்டு கொண்டது அவர் காரணம், மகிழ்கிறதுக்கு காரணம். 2வது, நம்மில் மகிமைப்படுகிறார். அவர் தம் ஜனத்தின் நடுவில் மகிமைப்படுகிறார். மீட்டு கொண்ட ஜனத்தின் நடுவில் அவர் மகிமைப்படுகிறார். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்னும் மகிமைப்படுவீராக, இன்னும் மகிமைப்படுவீராகன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவருடைய அப்போ மகிமைப்படுகிறார்னு அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு கௌரவம் எப்படி வருது? ஒரு மனுஷனுக்கு கௌரவம் எப்படி வருது? எவனாவது ஒருத்தன் கௌரவப்படுத்தினா தானே கௌரவம். ஒருத்தன் இப்போ கௌரவப்படுத்தணும், கௌரவப்படுத்தாமல் இருப்பதும் ரெண்டும் நடக்கலாம். ஒன்று கௌரவப்படுத்தலாம், இல்லைன்னா அவமானப்படுத்தலாம். வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு நல்லா அவங்கள கௌரவப்படுத்துகிறது. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வீடு கதவை அடைச்சிட்டு போய் எங்கிட்ட போயிட்டான்னா அது அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். கரெக்டு தானே? அப்போது கௌரவப்படுத்துகிறதும் கௌரவப்படுத்தாமல் இருக்கிறதும் முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை கௌரவப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் அந்த வீட்டில் கௌரவப்பட்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை நான் சொல்லணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு வருகிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்களை வந்தது சந்தோஷம்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு பல காரியங்களை செய்யும் பொழுது இவன் கௌரவப்படுத்தி இருக்கிறான், அவர் கௌரவப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. மாறாக கதவை அடைச்சிட்டு போய் சரியாக பதில் சொல்லாமல் கேட்டுக்கு முன்னாலேயே ரோட்லேயே வச்சு பதில் சொல்லி போங்கன்னு அனுப்புனா அது ஒரு அவமானம். அவர் என்ன சொல்லுவார்? நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தேன், ஒரு வார்த்தை கூட சரியாக பேசாமல் மூஞ்சை தூக்கிட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு நறுக்குன்னு என்னத்தையோ சொல்லிட்டுன்னு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. இல்லையா? அப்போது அந்த நபர் அவமானப்படுத்தப்பட்டார், இவர் அவமானப்படுத்தினார். அல்லது மாறாக இவர் கௌரவப்படுத்தினார், அவர் கௌரவப்படுத்தப்பட்டார். அதுபோல இந்த கூட்டம் மகிமைப்படுத்துகிறது, அவர் மகிமைப்பட்டார். கரெக்டாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
அல்லேலூயா. அப்போ நாம் தேவனை மகிமைப்படுத்த அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டம் ஒன்று இருக்க வேண்டும். உதாரணம் புரிஞ்சிச்சுல? இது மகிமைப்படுத்துகிற கூட்டம் யாரு? அவர் மகிமைப்படுத்தின கூட்டம் இருந்தால் தானே அவர் மகிமைப்படுறதுக்கு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, அது நல்ல மனப்படமாக வாயை திறந்து சொல்றீங்க. ஆனால் விளக்கத்தை சொல்ல சொன்னா கொஞ்சம் தயங்குறீங்க. அப்போ என்னை கனம் பண்ணுகிறவர்களை, அப்போ கனம் பண்ணுகிறவர்கள் நடுவில் தேவன் கனப்படுத்தப்படுகிறார். கரெக்ட் தானே? அப்போ என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை அவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று சொன்னால் மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தில் மகிமைப்படுகிறார். நமக்கு எங்கெங்க மகிமை, நமக்கு எங்கெங்க மரியாதை செலுத்துகிற கூட்டத்தில் தானுங்க நமக்கு மரியாதை. நிறைய பேர் சொல்றாங்க, டே அங்கே போகாத, உனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. சொல்லுங்க, காலையில் சொல்லுங்க. சில இடங்களில் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் அங்கே போயாச்சுன்னா நமக்கு மரியாதை இல்லை, போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம கட் பண்ணிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு கூட்டத்தில் மகிமைப்படுகிறார்னா அந்த கூட்டம் அவரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ அந்த கூட்டம் யார்? இப்போ அதுதான் கேள்வி. நீங்க சொல்றத கொஞ்சம் சத்தமா சொல்லணும். கரெக்டு. மீட்கப்பட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். காரணம், அவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இருந்த இடம் சாக்கடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதற்கு நான் வருந்துகிறேன். அது சாக்கடை தான், வேற வழி இல்லை. அப்போ பாவம் என்கிற சாக்கடை இல்லையும் வியாதி என்கிற, வா ஹல்லேலூயா, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த ஒரு அசுத்தமான சாக்கடையான நரக இருள், அதிலிருந்து மரண இருளிலிருந்து நம்மை விலக்கிரயத்தை கொண்டு மீட்டு அவர் என் சொத்து எனக்கு வந்துருச்சுன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம ஊர் உலகத்தை பூரா சொல்லி குதிங்கடான்னு சொல்றாருன்னா அவருக்கு மீட்பின் சந்தோஷம், நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. புரியாத புதிர் இது. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது மகா பெரிய அற்புதம். புரியல? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிறது புரியாத புதிரும் மகா பெரிய அற்புதம். அது இது அவர் செய்தால் ஒழிய நம்ம ஒரு காலம் செய்யவே முடியாது. தெய்வமே, அல்லேலூயா. அப்பன்னா இந்த பூமியில நம்ம தேவன் நம்மளை மீட்டு தம்முடைய ஜனமாக இந்த பூமியில உட்கார வச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, பரலோகத்திலே போய் சேர்ந்த பிறகு எவ்வளவு கூத்தடிப்பாரோ ஆண்டவர், நம்ம எவ்வளவு கூத்தடிப்போமோ தெரியாது. சாரி, இந்த கொச்சையான பாஷையில தான் விளக்கி காட்டணும். ஆமென். இருக்குது, காத்திருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஹல்லேலூயா, வெயிட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். ஆஹா, ஹல்லேலூயா. இன்னைக்கே இவ்வளவு சந்தோஷம்னா அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. ஆகவே அதுக்கு முந்தின வசனத்தில் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதனால தான் மகிமைப்படுகிறார். அப்புறம் சொல்லிட்டு நேரா இப்ப யாக்கோபிட்ட வர்றார். எப்படி வர்றாரு? உன் மீட்பரும். அவர் வாயை திறந்தாலே அவர் உன் மீட்பரும் தான் முதல்ல வருது. எப்பாப்பா கொஞ்ச நாளாவே மீட்பர்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். யாக்கோபே உன் மீட்பரும், தாயின் கற்பத்தில் உன்னை, இப்போ தாயின் கற்பத்தில் உருவாக்குனது முன்னால வரணுமா, மீட்பர் முன்னால வரணுமா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கெட்டு போய் அதுக்கப்புறம் தான் நல்லவங்கள் ஆகிறோம் இல்லைங்களா? அப்போ முதல்ல என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும்? அவர் அதை ரெண்டாவது வார்த்தையை பயன்படுத்துறாரு. முதல்ல வாயை திறந்து அவருக்கு என்னதான் வருது? ஏன்? நீ பிறந்தது குறித்து அப்புறம் பேசலாம். முதல்ல நீ வந்து தொலைச்சி இல்லை, இங்கே நான் உன்னை கண்டுபிடிச்சேன் இல்லையா, இதுதான் முதல்ல சந்தோஷம் எனக்கு. ஆமென். கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன். அல்லேலூயா. நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன, முதல்ல நான் தொலைந்து போன உன்னை நான் கண்டுபிடித்தேனே, நீ ரெண்டாவது பிறவியை போல. எப்பவும் பாருங்களேன், ஸ்தோத்திரம். ஒரு சில வீடுகளில் பாவம், சில பிள்ளைகளோ எதுவோ, ஸ்தோத்திரம்,
ஒரு சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வருவாங்க. சில நேரங்களில் ப்ரெக்னன்சி, பிள்ளை பெறுகிற விஷயத்தில் சில தாய்மார்களோ அல்ல பிள்ளைகளோ, பிறக்கிற பிள்ளைகளோ இனி பிழைக்காதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு இது இருக்கும், அலறுதலும் இருக்கும், அதே நேரத்தில் கண்ணீரும் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் வரும். இது செத்து பிழைச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு பிள்ளை நார்மலாக இருக்குது, ஒரு பிள்ளையோ அடி வாங்கி, பிறவிலேயே அடி வாங்கி, அது படாத பாடுபட்டு பிறந்த உடனேயே 24 மணி நேரம் கழித்து தான் எதையாவது சொல்ல முடியும்னு சொல்லி, ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருச்சு, லங்ஸில் ப்ராப்ளம் வந்துருச்சு, குடல் இதாகிருச்சு, அதாகிருச்சு, பிறந்த உடனே ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருக்குது, பிறந்த 1 மணி நேரத்துலேயே ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் பண்ணி ஒரு 10-15 வருஷம் படாத பாடுபட்டு வளர்த்து எப்பா பத்திரமாக வச்சு அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்து ஓரளவுக்கு 15 வருஷம் கழித்து பிறகு ஒரு பரவாயில்லடான்னா அந்த பிள்ளையை கவனிக்கிறது எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் கவனிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன அது என்ன தப்பு பண்ணாலும், என்ன காரியங்கள் பண்ண முடியாட்டினாலும் அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்குவாங்க. அது நம்மளை போல் ஸ்பீடாக நடக்காட்டினாலும் பரவாயில்ல, அது செத்து பொழைச்சது, அதனால் என்ன சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் பயங்கர கேர்ஃபுல்லாக ஒரு டாலரன்ஸ், லீனியன்ஸ் கொடுத்து, சலுகைகள் கொடுத்து அதை வளர்ப்பாங்க. அது இன்னொரு பிள்ளைக்கு கோவம் வரும், எனக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதுக்கு மாத்திரம். அப்போ சொல்லுவாங்க, இது சாக தெரிஞ்ச பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஹல்லேலூயா, அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்குன்னா, என் பிள்ளை எனக்கு கிடச்சிருச்சு, என் பிள்ளை எனக்கு கிடச்சிருச்சு, என் பிள்ளை எனக்கு கிடச்சிருச்சு. அது முகத்தை பார்த்து பார்த்து என் பிள்ளை செத்து போன பிள்ளை கிடச்சிருச்சுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோடு இருக்குமோ, அதுபோல் தேவன் நம்மை பார்க்கிறார். தொலைஞ்சு போனவன் வந்துட்டான் பாரு, ஐயோ பாவம் தொலைஞ்சு போச்சு, ஐயோ சாக கடந்தது, ஹல்லேலூயா மிதிக்கப்பட கடந்தது, வந்துருச்சே, அது மீட்டுக்கொண்டேன். அவர் நம்மளை இழக்க முடியாது பிரியமானவர்களே. ரொம்ப மனசு கஷ்டப்படும், அவரால் தாங்க முடியல போல. அதனால தான் உன் மீட்பர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் உன் தாயின் கருவிலே, அதெல்லாம் அந்த கதை அப்புறம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் தாயின் கருவில் நீ இப்படி இருந்த அப்படி இருந்தேன்னு சொல்லி காட்டுறதை காட்டில் நீ தொலைஞ்சு போயிட்டு நான் உன்னை திருப்பி கூப்பிட்டு வந்தேன், அதுதான்டா எனக்கு சந்தோஷங்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இவ்வளவு சந்தோஷமாக இருந்து உனக்கு காரியங்களை செய்து நானே எல்லாத்தையும் செய்யாமல் இருப்பேனா? உனக்கு புரிஞ்சுக்குங்க. முன்னால் இருந்த சந்தோஷத்தை காட்டணும், இப்போ தான் அதிகமாக வரணுமே நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு தொலைஞ்சு போய் திருப்பி கிடைச்ச ஒரு பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்வாங்க, யார் செய்வாங்கன்னா நானே செய்யணும். தொலைஞ்சு கெட்டு போன கிடைச்ச சொத்துக்கு வேற யாரை வச்சும் செய்ய மாட்டேன், யாரை கொண்டும் செய்ய மாட்டேன், எல்லாம் நானே செய்வேன். எல்லாம் இன்னைக்கு ஆண்டோடைய இருதயம் மாத்திரம் சொன்னா போதும். ஒரு 300 வசனங்கள் இன்னைக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் இது போதுங்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு 40 வசனம் எடுத்துக்காட்டினாலும் பரவாயில்லைங்க, வச்சிருக்கேன், ஏகப்பட்ட வசனம் வச்சிருக்கேன், வேண்டாம், விட்டுரும். இது ஒன்று போதும். இதை அறிந்த தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக இது முடிப்பா. 138:8 இப்போ வேண்டாம், இப்போ எழுதி கொள்ள வேண்டாம். இப்படி எழுதுனா ஸ்தோத்திரம். தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமான காரியம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தால், ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அப்ப யாருடைய செயல்?
மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிறது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். அதுபோல நாம் பாவத்தில் மரித்து கடந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். அப்படின்னா கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின தேவனுடைய வல்லமை, அதே வல்லமை தான் நம்மை பாவ மரணத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணிற்று. வேற எதுவும் அல்ல. அல்லேலூயா. பத்திலா ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறார்கள். அப்போ அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்தெழ வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை இல்லாமல் உயிர்த்தெழ முடியாதே. அல்லேலூயா. அப்ப அவரை உயிர்த்தெழ பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவரை உயிர்த்தெழ பண்ணின தேவ வல்லமை, அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்க அந்த வல்லமை தான் நமக்கு தேவை. பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்தது தேவனுடைய உயிர்ப்பித்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி மீட்டு கொண்டார் அப்படின்னா லேசான காரியம் கிடையாது. வல்லமையினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். பிராயச்சித்தம் செலுத்தி மீட்டு கொண்டார். விலைக்கிரயத்தை செய்து இரத்தத்தை சிந்தி மீட்டார். ஒன்று. இரண்டாவது, மரித்த நம்மை அல்லேலூயா அப்படியே உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பட்டு நம்மை மீட்டு கொண்டார். இல்லாவிட்டால் பாவத்தில் மரித்த மக்கள் ஒரு காலம் எழுந்திருக்க முடியாது, மீட்டு கொள்ளப்பட முடியாது. இன்னைக்கு எவ்வளவுதான் பாருங்க, உலகத்துக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். அவர் தான் செய்யணும். பெசலேயேல் என்கிறதான ஒரு மனுஷனை நான் என் தேவ ஆவினால் நான் நிரப்பினேன் என்று சொன்னார். அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்கள் எல்லாம், விசித்திர வேலைகள் எல்லாம் ரொம்ப அழகாய் பண்ணுகிறதற்கு தேவ ஞானத்தினால் நிரப்பினேன் என்று சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதற்கும் ஒரு மனுஷனை அவருடைய செயலாகத்தான் இருக்கிறது அபிஷேகித்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கானானுக்குள் போகும் பொழுது கானானிலே ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்ப கானான் தேசம் முழுவதும் சத்துருக்களால் நிறைந்திருந்தது. இஸ்ரவேலுக்கு சத்துருக்கள், அதாவது அங்கே ஏற்கனவே குடியிருந்ததான கொடூரமான ஜனங்களால் நிறைந்திருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை எல்லாரும் நான் துரத்துவேன் அப்படின்னார், துரத்தி போடுவேன் அப்படின்னார். மேல ஹிவைட்ஸ் இருக்கான், மேல மேல ஹிவைட்ஸ், அதுக்கப்புறம் கிர்காஷைட்ஸ் கீழே, கிர்காசியர், அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே கானானியர், பக்கத்தில் அமோரைட்ஸ் எமோரியர், அது பக்கத்தில் இன்னும் கீழே எபூசியர் ஜெபூசைட்ஸ், இன்னும் கீழே வந்து வரும்போது பெருசியர், அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது ஏத்தியர். அப்போ இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்க அம்மோனியர், இந்த பக்கம் கீழே மோவாபியர், அது பக்கம் அப்படி இப்படி ஒரு ரிவர். அப்போ ஆக மொத்தம் இதுதான் கானான். விளங்குதுங்களா? இந்த கானானுக்குள்ள எவெல்லாம் இருக்கான் நீங்களே பாருங்க. ஹிட்டைட்ஸ், எபூசியர், கானானியர், எமோரியர், எபூசியர், ஜெபூசைட்ஸ், பெரிசைட்ஸ், ஹிட்டைட்ஸ், இந்த கழுத பள்ளி அவ்வளவு பேர். அங்கே அம்மோனியர், இங்கே மோவாபியர். இப்போ இவனுங்களெல்லாம் இப்போ துரத்தணும். இவனுங்கள்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஈஸியான காரியமா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வர போறாங்க, அவனுக்கு இப்போ இந்த தேசத்தை என்ன பண்ணணும், நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவார்னு. மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷன் வர்றதுக்கு முன்னால போடுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. மனுஷன் இன்னும் வரவே இல்லை, ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னால செட்டிங், ஏதேன் தோட்டத்தை அப்பா இந்த செட்டிங்கை போட்டு
அவனை குடி வைத்த தெய்வம். கடைசியில் இப்போ என்ன ஆகுது, கானான் தேசத்துக்குள்ளே குடி போகணுன்னா இவனுங்கெல்லாம் உட்காந்துருக்கானுங்க. நான் படத்தை ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவனுங்களுக்கு இப்போ இந்த இடத்த ஆயுதம் பண்ணணுமே. ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த ஸ்லைடு பாருங்க, அடுத்த ஸ்லைடு இல்லை அதே அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எவெல்லாம் உட்காந்துருக்கலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லணும். ஆசேர் மேலே, நப்தலி, அப்புறம் செபுலோன், வாங்க வாங்க சொல்லுங்க, இசக்கார், அப்புறம் மனாசே, அப்புறம் எப்ராயிம், அப்புறம் டான், அப்புறம் பெஞ்சமின், யூதா, சிமியோன், கீழே அடுத்த சைடு இன்னொரு மனாசே, அப்படி இந்த பக்கம் காத், அப்புறம் ரூபன், அப்படி வந்து நிரப்பிட்டாங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற சைடில் எவெல்லாம் உட்காந்தான், இந்த பயல்கள்லாம், இந்த ரெட்டில் இருக்கிற பயல்கள்லாம் உட்காந்து. அப்போ ஆண்டவர் அவ்வளவு பேரையும் துரத்தி, அவ்வளவு நம்ம 12 பிதாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளவு பேரையும் இங்கே வந்து குடிவர வச்சார்னா இந்த படத்தை நான் காட்டணுமா காட்டக்கூடாதா? காட்டினா தான் தெரியுது, நமக்கு கண்ணால் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. தூதர்கள்லாம் காத்திருக்கிறாங்க. என்னக்கு காத்திருக்கிறாங்கன்னா, தேவனால் மீட்கப்பட்டவர்கள், இப்படி மீட்கப்பட்டவர்கள் அல்லேலூயா பரலோகத்துக்கு வருவாங்கன்னு தூதர்கள் வருகைக்காய் காத்திருக்கிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு இந்த அத்தனை பேரும் 12 கோத்திரத்தார் இங்கே வரணும்னா அவர்கள் மீட்கப்படாமல் வருவாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு அல்லேலூயா வாசல்களில், அல்லேலூயா நிலைக்கால்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வர்ற வழியில் சப்ஸ்டிடியூஷனு, ஸ்தோத்திரம். இன்னும் அதுக்கடுத்து பர்ச்சேஸு மறந்துட்டீங்க. மீட்பு 3 ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் சொல்லி கொடுத்தேன். ரிடம்ஷன் பை பிளட் ஸ்ப்ரிங்க்லிங்னு சொல்லி கொடுத்தேன். அதில் ஈசோப்பை கொண்டு நிலைக்கால்களில் நம்பர் 1. 2வது சப்ஸ்டிடியூட்டு, தேவ பிள்ளைகளுக்கு பதிலாக, பிறக்கிற பிள்ளைகளுக்கு பதிலாக ஒரு யூதனுக்கு ஒரு லேவியன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு லேவியன். அப்போ லேவி லேவியில் ஜனங்கள் கம்மியாக இருந்தாங்க. அப்போ மிச்சம் 200 சொச்சம் ஞாபகம் வருதா எல்லாமே. அப்போ அது என்ன செய்யணும், அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கடான்ட்டார். அல்லேலூயா. 5 சேக்கல் ஞாபகம் இருக்குதா? அப்போ ரிடம்ஷன் பை பிளட், ரிடம்ஷன் பை சப்ஸ்டிடியூஷன், ரிடம்ஷன் பை பர்ச்சேஸ். சப்ஸ்டிடியூஷன்னா சப்ஸ்டியூட். யாருக்கு சப்ஸ்டியூட்டு? ஒரு பிள்ளைக்கு ஒரு லேவி சப்ஸ்டியூட்டு. அப்போ அப்படி மீட்டுக்கொண்டார். இப்படி மீட்டுக்கொண்ட ஜனத்தை அது செட்டில் பண்ணணும்னா, வீட்டில் வந்து செட்டில் பண்ணுறோம்ல, அது போல் அங்கே இருக்கிற எல்லா ஜனத்தையும் நான் துரத்தி விடுவேன். இதை யார் செய்கிறா? அப்போ கர்த்தர் தான் நமக்காக. இது ஏன் சொல்லி காட்டுறாருன்னா, அவர் அதை பார்க்குறாரு. நான் எப்படி கடந்த கானானை நான் துரத்தி போட்டு அவங்கள வந்து கொண்டு வந்து செட்டில் பண்ணி சந்தோஷமாக வச்சேனே, அவருக்கு ஆனந்தம், ஆனந்தம் யா. சே, தாவீது சொன்ன, கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த ஒரு அவிசுவாசம் ஒருவேளை பயத்தினால வரும். ஒரு பயப்படணும், இன்னும் நடக்கலை, இன்னும் காரியம் ஆகலை, இன்னும் என்ன செய்ய, ஒரு பயம் வரும்போது நமக்கு விசுவாசம் கொஞ்சம் மறையுது. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நீ பயப்படாதே. இந்த அத்தனை பயிர்களையும் துரத்தி போட்டு என் ஜனத்துக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணி ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினேன். புரியுதா உங்களுக்கு? நிறைவேற்றினேன். நான் உண்மையுள்ள தெய்வம். உனக்கு புரியாமல் இருக்கிறது வேற விஷயம். ஏன்னா உனக்கு எல்லாம் நான் செய்கிறது புரியாது. நான் கர்த்தர். அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லிட்டு, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நான் தான் பூமியை பரப்பினேன்னு சொல்றார். நான் தான் பரப்பினேன், வேறு யாரும் பரப்பலை. அப்படி சொல்லிட்டு, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர்,
நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி நீ வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அந்த கோரேசு அப்போ பிறக்கவே இல்லை. இந்த கோரேசுங்கிற மனுஷன், இந்த ராஜா நம்ம பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னால் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார் ஆண்டவர். அப்பா, என்ன தேவன்! நாம் உண்மையாகவே பாக்கியவான்கள். புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. அவருடைய செயலின் மேலே விசுவாசம் வைப்போம். அவர் செய்கிறதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னெல்லாம் 2 வார்த்தை இந்த ஏப்ரலில் உங்களை இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா? குடியேறுவாய் என்கிற ஒரு வார்த்தை, கட்டப்படுவீர்கள் என்று ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவ ஊழியனாகிய நான், அல்லேலூயா, அல்லேலூயா, I as a representative of the kingdom of God, hallelujah, I as the servant of the living God, I as the prophet of the living God, I as the priest of the living God, hallelujah. என்னென்ன ஸ்தானத்தில் நான் இங்கேருந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமோ அத்தனை ஸ்தானங்கள்லேருந்தும் நீங்கள் குடியேறுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லாம் செய்து உங்களை குடியேற பண்ணி நீங்கள் உங்களை கட்டுவாராக. பயப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. உன் மீட்பர் முதலாவது உன்னை மீட்டுக்கொண்டேன், என் இரத்தத்தினால் உன்னை மீட்டுக்கொண்டேன். உனக்கு காரியங்கள் புரியாது, அது வேற விஷயம். ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று வாக்கு தந்திருக்கிற நல்ல தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமாக. எழுந்திருந்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் இன்னைக்கு சொல்லாவிட்டாலும் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்தோம். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின் வாயிலாக கண்டுபிடித்தோம். ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருப்போமாக. ஆமேன். ஒரு அர்ப்பணிப்பு செய்வோமா? ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்யாது, ஏன்னா நான் மீட்டுக்கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. மீட்டுக்கொள்ளப்பட்டவன். கழுவப்பட்ட பன்றின்னு ஆண்டவர் சொன்னார். திரும்பி என்ன செய்யக்கூடாதாம்? சேற்றிலே புரளக்கூடாதாம். அதுக்கப்புறம் நாயை குறித்து சொன்னார். வேண்டாம், அது சொல்லவே கஷ்டமான காரியமாக இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான், அது திரும்ப செய்யக்கூடாது. தேவனே, நான் ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறேன் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் அர்ப்பணிப்பு செய்ய நம்ம எல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூலா. நமக்கு இருக்குதோ இல்லையோ சந்தோஷம், நம் மீட்ட தேவனுக்கு இருக்குது. அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். வானங்களே பாடுங்கன்னு சொன்னார், பூமியின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்வதங்களே, காடுகளில் உள்ள சகல மரங்களே, நீங்கள்லாம் முழங்குங்கன்னு சொன்னார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னதான், எதுக்காகவா கர்த்தர் இதை செய்தார்? என்ன செய்தாரா? யாக்கோபை மீட்டு கொண்டாரா? ஹல்லேலூயா. யாக்கோபை மீட்டு கொண்டு இஸ்ரவேலில் மகிமைப்பட்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை தரங்க. இந்த யாக்கோபு யாரால சிருஷ்டிக்கப்பட்டான்? இந்த யாக்கோபு யார் சிருஷ்டித்தார்? தேவன் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த போது அவன் தேவனை மகிமைப்படுத்தினானா? படுத்தலை. அவர் சிருஷ்டித்து சந்தோஷமாய் சிருஷ்டித்த போற பிறகு யாக்கோபு என்ன செய்யல? தேவனை தொலைஞ்சு போயிட்டான். தொலைஞ்சு போனவன் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவான்? கெட்டு போனவன் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவான்? சொல்லுங்க பிள்ளைகளே. தொலைஞ்சு போனவன், தேவனை மறந்தவன். என் ஜனங்கள் என்னை வெறுத்தார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் என்ன துரோகம் பண்ணேன்னு கேட்டார். என் ஜனங்கள் என்னை தேடலை.
பண்ணலை. அப்போ அந்த மகிமைப்படுத்தாத அந்த யாக்கோபை தான் கண்ணு குறியுமா வச்சுருந்துருக்கிறாரு. இல்லை, இவனை நம்ம ஒரு குடி பிடிச்சி இழுத்தா ஒளி அந்த பையனை செய்ய மாட்டான், வரமாட்டான்னு சொல்லி அவனை கொண்டு போய் விலக்கரியத்தை கொடுத்து மீட்டுட்டு வந்துட்டார். மீட்டுட்டு வந்த பிறகு இப்போ யாக்கோபு என்ன செய்யறான்? இப்போ மகிமைப்படுத்துறான்ல, அதுதான் இஸ்ரவேலில் மகிமைப்படுகிறார். மீட்ட பிறகு தேவன் மகிமைப்படுகிறார். மீட்கிறதற்கு அவசியம் இல்லைதான், ஆனால் தொலைந்து போகிற அளவுக்கு பிசாசுகளுக்கு இடம் கொடுத்துட்டான். அவன் தொலைஞ்சு போயிட்டான், தேவன் விடலை. அல்லேலூயா. யோசிங்க, பழைய வாழ்க்கை அப்படியே விட்டுட்டாரா? நம்மளை நாசமாக போட்டு ஒன்று விட்டுட்டாரா? விடல. வந்தாருயா, மீட்க வந்தாரியா, சிந்தினாரியா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரியா, ஒரு புடி பிடிச்சாரியா, நம்மளை மறுபடியும் கொண்டு வந்து தொழுவத்தில் கொண்டு வந்து விட்டாரியா. விட்டவன் தேவனை மகிமைப்படுத்துறான். அல்லேலூயா. இப்ப மகிமைப்படுகிறான். அப்ப மகிமைப்படுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு மகிமைப்பட்டிருக்கிறார். எப்படிரா நீ, நான் என் பிள்ளை, நீ எப்படிரா நான் உன்னிடத்துல மகிமைப்படாம நான் இருக்க முடியும்? பார், நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி தேவன் யாக்கோபை மீட்டு கொண்டார், மகிமைப்படுகிறார். அவர் நினைத்தது நடக்கும். அவர் இப்படி செய்ய நினைத்தார், நடத்தினார், மகிமைப்படுகிறார். இந்த யாக்கோபுகள்லாம் பரலோகத்துக்கு வந்து சேருதுங்க. இன்னும் சின்ன யாக்கோபு, இதெல்லாம் யாக்கோபு தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் யாக்கோபுகள் எல்லாம் பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேரும்போது பயங்கரமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் மகிமைப்படுகிறார், அப்பவும் மகிமைப்படுகிறார். ஒரு சின்ன சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே, எனக்கு நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. குட் காட் gives good things. Big God gives big things. Great God does great things. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Thank you Lord. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் விசுவாசத்தில் நாங்கள் உங்கள் அன்பை இது எடுத்துக்கிறோன்னு இல்லைப்பா, எங்களுக்காக சுயநலத்துக்காக எடுத்து வீடு வேணும் அது வேணுங்கிறதுக்காக அல்ல, உங்கள் இருதயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ல. அது புரியறதுக்கு நீங்கள் எழுதி கொடுத்தா தானே எங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. எழுதி கொடுத்ததை திருப்பி ஆவியானவர் பேசினா தானே எங்களுக்கு இன்னும் விளங்கும். காலையில் கர்த்தாவே இப்படி பேசுனீங்களே, எங்கள் மீட்பு அவ்வளவு அருமையானதா? ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. வானத்தை பார்த்து பாட சொல்றீங்க, பூமியின் ஆழங்களை பார்த்து ஆர்ப்பரிக்க சொல்றீங்களே அப்பா, மலைகள் பார்த்து, பர்வதங்களை பார்த்து, காடை பார்த்து, மரத்தை பார்த்து முழங்குங்கன்னு சொல்றீங்களே. இதை செய்தார். எதனால நீங்க எல்லாம் பாடணும்? எதனால முழங்கணும்? எதனால ஆர்ப்பரிக்கணும்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அடேங்கப்பா, என்னதான் அவ்வளவு பெருசா செய்தாரா? மகிமை, தேவனுக்கு மகிமை கொடுக்காத யாக்கோபு மீட்டு கொள்ளப்பட்டு இப்பொழுது மகிமை கொடுக்கிறபடினால தேவன் இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. எங்கள் அன்பு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் சிலுவையிலே சிந்தின ரத்தம், இந்த நாங்கள் இன்றைக்கு சபையில ஆராதிக்கிறதுனாலே வானங்கள் பாடுது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் மீட்கப்பட்டவர்கள் ஆராதிப்பதினாலும், துதிப்பதினாலும், நன்றி சொல்லுகிறதுனாலும், பாடுகிறதுனாலும், வசனங்களை அல்லேலூயா தியானிக்கிறதுனாலும், தேவ அன்பு பொங்குறதுனாலும் பூமியின் தாழ்விடங்கள் டான்ஸ் ஆடுது. அல்லேலூயா. காடு மரமெல்லாம் டான்ஸ் ஆடுது இன்னைக்கு. ஓ ரகபா சியாந்தர லபோஹமா ரதஹா ஷபகபா ருபஹ கந்தரபா ஷகதர லியாந்தரகோ ரிபஹமகயா சகடதரௌ லக்ருஷியாசியதுரா. தேவ ஜனங்கள் ஆவியில நிரம்பும் போது வானங்கள் டான்ஸ் ஆடுமா, பூமியின் தாழ்விடங்கள் டான்ஸ் ஆடுது, காட்டு மரங்கள்லாம் டான்ஸ். கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதான் நடக்குது. அதுகெல்லாம் நம்மளை பார்க்குது. இந்த பாரியா மீட்படைஞ்சவங்க எவ்வளவு சந்தோஷமா தேவனை துதிக்கிறான் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லுது. தேவன் எவ்வளவு மகிமைப்படுகிறார்னு அதெல்லாம் பார்த்து தாங்க முடியலையா. மரங்களுக்கு தாங்க முடியல, வானத்துக்கு தாங்க முடியல. அடே அப்பா, ஓ தெய்வமே, உடைய அன்புக்காய் நன்றி அப்பா. ஏப்ரல் அல்ல,
எங்கள் வாழ்நாளெல்லாம் இதை மறக்காமல் இருக்க கருவை ஆசீர்வதி. இயேசுராஜா நாமத்தில் சந்தோஷமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே மீட்கப்பட்டவர்கள் எப்படி சொல்லணும்? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, ஹல்லேலூயா, அவர் செய்த மறவாதே. மீட்கப்பட்டவர்கள் சொல்லுகிற பாடல் இது. ஹல்லேலூயா. தேவன் இன்னும் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed April in the name of Jesus Christ. Amen. God bless you.